ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த லொக்கேஷன் பேர் வந்து ஜப்பானில் கனகாவா ப்ரிஃபெக்சர் சொல்லுவாங்க. தோக்காய்ச்சிபா அப்படின்ற ஒரு ஏரியா. இது ஒரு பெரிய கம்யூனிட்டிங்க. இங்கே யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய தமிழர்கள், நிறைய இந்தியர்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கிறாங்க. இங்கே தமிழர்களும் வந்து கணிசமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் நம்ம ஊருக்காரு வடமாநிலத்தில் படிச்சுட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜப்பான்ல வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம இந்தியன்ஸ்க்கு. ஓகே, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ண ஈவெண்ட் தான் இந்த தீபாவளி ஈவெண்ட், பொங்கல் ஃபங்க்ஷன். இது எல்லாமே இதில் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா ஸ்வீட் ஷேர் பண்ணுறது, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நடக்கும். ஓகே, இதுதான் வந்து மெயின் எய்ம் ஆஃப் திஸ் ஈவெண்ட். அது கூடவே சின்ன பசங்களுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸு, கேம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன சொல்கிறது, நிறைய மக்கள் வந்து அவங்களோட கவலைகளை மறந்து இந்த ஒரு நாள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விதத்தில் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். ஓகே, இவங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் டீல் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பிஸ்னஸ்பா? அங்கே சாப்பிட்டு இந்த பிரியாணி வந்து பிரியாணியில் கறி வச்சு எடுத்து சாப்பிட்டு இல்லாத பேசுங்களா? டே, எந்த ஊர்ரா நீங்கள்? இங்கே பார்த்து பேசுங்களா டே. என்னது கிரிகோவாக்காவா? சொந்த ஊர் எதுறான்னு கேட்டால் கிரிகோவாக்கான்ற. இங்கே பாடுறா தம்பி, இங்கே பாடுறா. என்ன விஷயம்? இந்த மாதிரிலாம் வர்றதாண்டா எங்ககிட்ட சொல்லிட்டு வரணும், புரியுதா? பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்டா. என்னது புரியலையா? பார்த்தீங்களா நக்கல், பார்த்தீங்களா நம்ம பசங்களுக்கு? டேய், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் தான். சரி, ஓகே. என்ன 2 கலர் ஆஃப் ஒயிட் கலர் பால்ஸ் அண்ட் ஒயிட் ரெட் கலர் பால்ஸ் இருக்கு. சோ இத வந்து பசங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அங்க இருந்து பாஸ்கெட்ல தூக்கி எறிவாங்க. ஒரு இடத்துல இருந்து நின்னு எறினா 5 பேர் ஒரு டீம், 5 பேர் ஒரு டீம். ஓகே ஓகே ஓகே. இந்த டீம்ல யார் பசங்களுடைய டீம் ஒர்க் வந்து நாங்க என்கரேஜ் பண்றேன். சோ சாரோட பேர் வந்து அறிவு முதல்வன் தானே? ஆமா, அறிவு முதல்வன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவரோட ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாவது கொடுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அறிவு முதல்வன். ஸோ ஜப்பானில் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம். அது இல்லாமல் பல தமிழர்கள் சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தீபாவளி ஈவெண்ட் இது நடந்துட்டு இருக்குங்க. இது யோக்கோஹாமா டோக்கியோலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலில் உள்ள ஒரு லொக்கேஷனுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேற்பட்ட இந்திய குடும்பங்கள் வாழ்கிறாங்க. அதில் 100க்கு மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் இங்கே வாழ்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். லிட்டில் இந்தியா. ஓகே ஓகே, நீங்களாம் அவசியம் இங்கே வரணும். ஓகே. ஸோ அப்புறம் உங்களை எஜுகேஷன் இதை பற்றி சொல்லுங்கள், இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரெயின்போ இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு 40 பசங்க படிக்கிறாங்க. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து யாரும் பயப்பட வேணாம். ஜப்பான் வந்தால் மொழி பிரச்சனைலாம் இல்லை, அது இந்த மாதிரி ஆன ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் திரு அறிவு முதல்வன் அவர்கள். வந்து பண்ணி ஆகணும். யார் எந்தெந்த எத்தனை ஃபேமிலி வராங்க, ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப்லால் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது. இது யாரும் வந்து எல்லாரும் காசு போட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு ஒரு 500 yen மட்டும் வாங்கிட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க. தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, தோக்காய்ச்சிபான்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பாருங்கள், அழகாக மேட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஈவெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற பசங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னங்க விளையாட்டு ஏன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் லோடு பண்ணி கொடுப்போம். சரி, அந்த பலூனில் அடிக்கணும். அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். ஓ சரி சரி சரி. பலூன் உடையாது இல்லை? பலூன் உடையாது, டச் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸுங்க, சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஸோ பசங்க வந்து பலூனில் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஆமாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கேமுங்க இது? என்ன பேருங்க சொல்லுங்கள்? என்னது? புன்சாயா? ஓகே ஓகே, புன்சாய் அப்படின்ற ஒரு கேமு. ஓ, புன்சாயில் அடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை குண்டுங்க ஒருத்தருக்கு? 3. ரைட் ரைட் ரைட், பட்டிச்சு. ஓகே.
ஸோ 3 குண்டு கொடுக்குறாங்களாமா. இங்கே பார்த்தீங்கன்னா கோல் போடுற மாதிரிலாம் கூட வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள் நிறைய நார்த் இந்தியன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஷட்டில் கார்க் விளையாடுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விதத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர்லாம் வச்சு எலக்ட்ரிசிட்டி. வாங்க நம்ம என்ன மாதிரி இங்கே சாப்பாடு அதுதான் மெயின் இல்லைங்களா, சாப்பாடு என்னென்ன மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்குறாங்க. இந்த ஸ்டால்களில் வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கைவினை பொருட்கள் ஒன்று ஒன்று என்னென்ன ப்ரைஸு போட்டிருக்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன ஃபோட்டோஸ், சாமி படங்கள். ஸோ சின்ன சின்ன சாமி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க. நராந்தி பந்தீர் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் பண்ண ஐட்டம்ஸுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் வந்து விற்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் வேணுன்றவங்க இங்கேயே வந்து ஓரளவுக்கு விவசாயிகள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வேறு ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி ஸ்டால் போட்டிருக்காங்க. சன்னா மசாலா இங்கே பார்த்திங்கன்னா பானிபூரி மசாலா. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிஷ்ஷுங்க. ஸோ ருசி இந்தோ பிரியாணி. ரொம்ப நாளாக கேட்டு இருந்தார் என்னை வந்து ரிவ்யூ எடுங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நான் வந்து ரிவ்யூ எடுக்கவே இல்லை. ஸோ தோசை போட்டுட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல என்ன தோசைங்க? தமிழ் தானே? எந்த ஊருங்க? தஞ்சாவூர். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 1 வருஷம் ஆச்சு. ஓகே ரொம்ப சந்தோஷம். எங்கள் வந்ததுலேருந்து ருசியில் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓ அப்படிங்களா? ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோயராமா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த ருஷி ஷாப்புக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து 2 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நின்றுட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஹோட்டல் ருசின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க தான் எல்லாமே வந்து நம்ம ஊர் ஆளுங்க தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடை, ஸோ சமோசா. இதுக்கு பேர் என்ன பிரதர்? கீரை போண்டா. ஓகே. இது என்ன பூரி தானே? இது வந்து கச்சோரியா? வந்து பச்சை பட்டாணி இருக்குது. ஓகே. கச்சோரிங்களா? பச்சை பட்டாணி போட்டுருக்கலாமா? ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அதனால் அவர் தொந்தரவு பண்ணல. அப்புறம் வந்து சன்னா மசாலா. வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடிங்க. ஓகே. அப்புறம் சட்னியில் 2 வகை இருக்குதுங்க. சரிங்க, அப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பிரதர்? தக்காளி பப்பு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நினைக்கிறேன். மட்டன். ஓகே. சிக்கன் குழம்பு. ஓகே. அது வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது கோழி பிரியாணி, சைவ பிரியாணி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வச்சுருக்காங்க. அப்புறம் லெமன் ரைஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து சிக்கன் 65 வச்சுருக்காங்க. சிக்கன் கபாப். என்னங்க சிக்கன் கபாபா? 65 தானே? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட போட்டுட்ருக்குறாங்க. ஓகே, அவங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உள்ளே போவேனா. ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா இல்லாமல் இங்கே சாப்பாடு இல்லைங்க. நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் பரோட்டா இல்லாமல் இல்லைங்க. வந்து இப்போ சாப்பாடு வாங்கியிருக்கீங்க. இது என்ன வாங்கினீங்க? மசாலா தோசை வாங்கினீங்களா? என்ன வாங்கினீங்க? மசாலா தோசையா? இப்போ தான் ஒரு புடிதான் வாயில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சட்னி அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டுருக்கா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ 300 என்னாமா முறுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் முறுக்குங்க. சக்லி தட்டை பார்த்தீங்களா? இந்த தட்டை கூட இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்தது தேன்குழல் முறுக்கு. தேன்குழல்ன்றது தமிழ்லேயே எழுதியிருந்துருக்கலாமே.
ஸோ லாங் மசாலா பனானா சிப்ஸு, நைலான் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்ம ஊர் தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம் தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸுங்க, ஸ்பைசி நட்ஸு, அப்புறம் ஃப்ளோர் பால்ஸ், மசாலா பூந்தி. ஸோ இதெல்லாம் ஹோம்மேடு. ஜிலேபி, லட்டு. ஸோ அடுத்தது நிறைய ஐட்டம் எனக்கு பெரிய தெரியல. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? This is all mixed sweet. Okay. Fresh mixed sweet. Okay. This is gulab jamun. Okay. Motichur laddu, Okay. barfi, jalebi, Okay. and raspberry. Raspberry. Yes. Okay, that's great. Thanks a lot. ஸோ இங்கே தோக்காச்சிப்பால இந்த ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுற பசங்கள்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம பசங்களாக தான் இருப்பானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விளையாடும்ல கேமு. ஸோ அந்த ரிங்கை கொடுத்துட்டு அந்த ரிங்கு வந்து எந்த பொருளில் விழுதோ அந்த பொருளுக்கு வந்து அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியா விளையாடிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு ஐஸ்கிரீமா ஏதோ ஒரு ஜாமன் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமு ஒரு 20 ஜம்ப்பு வந்து இதில் மாட்டாமல் கயிறில் மாட்டாமல் குதிக்கணுமாம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கேம் வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களை. என்னங்க கேமு? என்ன கேம்னு சொன்னா தானே தெரியும். கப்பல்ஸ் கேமா? கப்பல்ஸ் கேமாங்க. என்ன பண்ணோம் அவங்க சொல்லுங்க. ஒரு கப் எடுக்கணும், 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டே இருக்கணுங்க. அப்படியா? எத்தனை கப் குடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படியா? தண்ணி இல்லை, இது ஒரு ஜூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யார் வந்து அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கப்போ அந்த கப்பு வந்து அது கீழே வந்து வச்சுக்கணும். ஸோ அங்கே பாருங்க எல்லாரும் நம்பர் ஆஃப் கப்ஸ் யூ ஹேவ். யார் வந்து அதிகமான கப்பை எடுத்து குடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர். இங்கே பார்த்தீங்களா ஆனால் இங்கே வச்சிருக்கிறது கப்பு மட்டும்தான். இந்த கப்பில் எத்தனை கப்பு எத்தனை பேர் எடுத்து குடிக்கிறாங்க, அதில் யார் அதிகமாக குடிச்சிருக்காங்க அந்த கப்பை வச்சு தான் வின்னர்ன்றது நிர்ணயிக்கிறாங்க.